விஷாலுடைய பிறப்பு பொதுவா விஷால் பேரு விஷால் கிடையாது. பொதுவா 13 வயசு 14 வயசுலேயே இவர் இறந்திருக்க வேண்டிய ஒரு ஜாதகம். ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். பொதுவா இவர் சினிமாக்கு வர வேண்டியவரே கிடையாது. அரசு சம்பந்தப்பட்ட அதிகார தோரணையான ஒரு வேலைக்கு வரக்கூடிய சனி பகவான் சொல்லிட்டாவே அலி கிரகம் தான். ஆனா இனிமே வரவே கூடாது வாழ்க்கையில அப்படின்னு சொல்லும் போது நான் டோர் ஓபன் பண்ணி பாரு. அரசியல்ல பிரவேசம் பண்ணணும், கலைத்துறையில பிரவேசம் பண்ணு சொல்லக்கூடிய ஆசைகள் 30 வயசுக்கு மேல இவருக்கு அதிகபட்சமா நடந்துகிட்டே இருக்கும். யாராவது எவராது இவருடைய பிரதிபலிக்கு தேவையில்லாத தொந்தரவுகள், ஒரு சூனியமோ இல்ல இவரு பேருக்கு ஏதாவது ஒரு தொந்தரவோ பண்ணியிருந்திருந்தா இவர் உடல் நலம் பலம் குன்றும் கேட்கிறது விதி. இது சதி வேலை தான் சொல்லலாம். ஒரு பக்கம் இருந்திருந்தாலும் ரொம்ப கவனமா இருக்கணும். யாரையும் இகழ்ச்சி பேசக்கூடாது, தேவையில்லாத லூஸ் டாக் விடக்கூடாது. இப்படிகள் தொந்தரவு தொலை இருந்திருந்தாருன்னா வயது முதிர்ந்த பெண்களுடன் தொடர்புகள் ஏற்படுத்தி இருந்திருந்தாலோ கலைத்துறையில பிரகாசிக்கணும்னு சொல்லக்கூடிய அமைப்புல நிறைய ரொம்ப நேரம். சிவாய நம்ம சார் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ விஷால் அவர்கள் ஒரு ஆடியோ லஞ்சுக்கு அவர் கலந்துக்கிட்டாரு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே முடியாமல் கை நடுக்கத்தோட, எப்படி சொல்கிறது, ஒரு 60-70 வயசு ஆனவங்க எப்படி ஒரு நடுக்கத்தோடு வருவாங்களோ அந்த லெவலுக்கு அவர் வந்தார். அவர் இத்தனைக்கும் ரொம்ப ஃபிட்னஸாக இருக்க ஆள், ரொம்ப எனர்ஜியாக இருக்க ஆள். ஸோ அவருக்கு இந்த மாதிரி ஒரு தாக்கம் ஏற்பட்டிருக்கு. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் ஃபீவரு அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா அவருக்கு பிளாக் மேஜிக் தாக்கியிருக்கு, அவருக்கு யாரோ செய்வினையோ அந்த மாதிரி விஷயங்கள் ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை அவர் ஜிம்முக்கு அந்த மாதிரி அவர் ரொம்ப போகிறார்ல அதனால் எஃபெக்ட் ஆகிடுச்சு, ஸோ அது மூலிமா ஏதாவது அவருக்கு ப்ராப்ளம் வந்திருக்கும் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. நரம்பு தளர்ச்சி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சார். இல்லை இதை எப்படி எடுத்துக்கிற சார், உங்களோட பார்வையில் அதை கொஞ்சம் சொல்லுங்கள் சார். விஷாலுடைய பிறப்பு நடந்தது, நடந்துகிட்டு இருக்கிறது, நடக்க போகிறது சொல்கிறேன். விஷால் பொதுவாக பார்த்தீங்கன்னா கும்பராசி சதய நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. கும்பராசிக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், சதய நட்சத்திரத்துக்கு அதிபதி ராகு பகவான். ராகு பகவான் சொல்லிட்டாவே உடம்பு பலம், தேக பலம், போகத்தையே கொடுக்கக்கூடியது ராகு பகவான். அப்ப சனி பகவான் வீட்டில் ராகு பகவான் கும்பராசியில இருந்திருக்கிறனால இவர் யோகக்காரன்னு சொல்லலாம். பொதுவாக 13 வயசு 14 வயசுலேயே இவர் இறந்திருக்க வேண்டிய ஒரு ஜாதகம். ராட்சசந்தா ஆனால் குணமுள்ளவர். அந்த 13 வயசுக்கு அப்புறம் இவருக்கு மறுஜென்மம். ஒரு 16 வருஷத்துக்கு இவருக்கு குரு மகாதசை நடக்கும். ஒரு சின்ன கணக்கை வச்சுக்கோமே, 13 ஒரு 16, 13 10 23, 23 6 29, ஒரு 30 வயசு. 30 வயசுக்குள்ள நல்ல படிப்பு. பொதுவாக இவர் சினிமாவுக்கு வர வேண்டியவரே கிடையாது. ஐஏஎஸ், ஐபிஎஸ்சி, இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர்னு சொல்லக்கூடிய அரசு சம்பந்தப்பட்ட அதிகார தோரணையான ஒரு வேலைக்கு வரக்கூடிய தன்மை உடையவர் இவர். ஆனால் ஜாதக ரீதியாக இவருக்கு ஒரு 30 வயசுக்குள்ள ஒரு கல்யாணம் நடந்துருக்கும். இல்லை காதலே பண்ணியிருந்தா கூட அது நின்றுருக்காது, நடந்திருக்காது. 30 வயசுக்கு மேலே இவர் சந்நியாச கோல ஜாதகம். அவ்வளோதான் இவருடைய இல்லற வாழ்க்கை. அதுக்கப்புறம் 19 வருஷம் சனி மகாதசை. ஒரு 30, 19, 49 வயசு. அந்த 30 வயசுக்கு மேலே கடினமான உழைச்சு பாடியை நல்லா தெளிவு பண்ணி ஜிம்முக்கு போய் உடம்பை நல்லா வளர்க்கக்கூடிய தன்மை சனி பகவானுடைய அமைப்பில் உண்டு. சனி பகவான் சொல்லிட்டாவே அலி கிரகம்தான். அப்போ ஜாதக ரீதியாக இவர் வயது முதிர்ந்த தோற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்படி ஒரு தன்மை இருக்கக்கூடியதுல அரசியல்ல பிரவேசம் பண்ணணும், கலைத்துறையில பிரவேசம் பண்ணணும்னு சொல்லக்கூடிய ஆசைகள் 30 வயசுக்கு மேலே இவருக்கு அதிகபட்சமா நடந்துகிட்டே இருக்கும். ஆனா ஜாதக ரீதியா இவருக்கு நடந்துகிட்டு இருக்கிறது அஷ்டம சனி. அப்படிக்கு யூக்குலா வரக்கூடிய சனியில 7.5 சனி இவருக்கு ஆரம்பமாச்சு ஒரு 2.5 வருஷத்துக்கு முன்ன. உச்ச நிலையில அடையக்கூடிய தன்மைகள் எல்லாமே வரும். ஆனா இருந்திருந்தாலும் 7.5 சனி அப்படின்னு கேட்கும்போது இவருடைய வளர்ச்சி, இவருடைய தோற்றம், இவருடைய பிரதிபலிப்பு
யாராவது எவராது இவருடைய பிரதிபலிக்கு தேவையில்லாத தொந்தரவுகள், ஒரு சூனியமோ இல்லை இவரு பேருக்கு ஏதாவது ஒரு தொந்தரவோ பண்ணியிருந்திருந்தா அது இப்பதான் பிரதிபலிக்கும். ஏன்னா சனி பகவான் 7.5 சனி முன்ன நல்லா கொடுப்பாரு. அவர் விட்டு விலகும் போகுது. கும்பராசியிலிருந்து அடுத்து மீன ராசிக்கு பெயர்ச்சின்னு கேட்கறது அவருடைய வக்ர பெயர்ச்சி டிசம்பர் மாசமே ஆயிடுச்சு. அப்ப டிசம்பர் மாசத்துக்கு மேல 2024 டிசம்பர் மாசத்துக்கு மேல இவர் உடல் நலம் பலம் குன்றும் கேட்கறது விதி. என்னதான் பாடியில எக்ஸசைஸ் பண்ணி என்னதான் ஜிம் பண்ணிருந்தாலும் யோகா இருந்தாலும் முன்ன செஞ்ச சதி வேலை இன்னைக்கு அதுக்கு அவருக்கு ரியாக்ஷன் காட்டும். இது அவருக்கு நோய் கிடையாது. தொந்தரவு பண்ண அடுத்த தொந்தரவுக்காரங்கள் பண்ணி வச்ச தொந்தரவு தான் இவர் இன்னைக்கு வந்து இதோடைய நோயை வந்து பிரதிபலிக்கக்கூடிய தன்மைக்கு பண்ணிருக்கு. இது சதி வேலை தான் சொல்லலாம் ஒரு பக்கம். இருந்திருந்தாலும் 2025 ராகு கேது பெயர்ச்சி அவர் ஜாதகத்துல ஜென்மத்துல வராரு. 2023 ராசிக்கு 2ஆம் இடத்துல மீன ராசி குரு பகவான் வீட்டுல ராகு பகவான் நட்பு கிரகத்துல இருந்தாரு. ஆனா இப்ப பெயர்ச்சி வர்றது வந்து பாத்தீங்கன்னா பகை வீட்டுல வர்றாரு. ரொம்ப கவனமா இருக்கணும். யாரையும் இகழ்ச்சி பேசக்கூடாது. தேவையில்லாத லூஸ் டாக் விடக்கூடாது. இப்படிகள் தொந்தரவு தொலை இருந்திருந்தாருன்னா அவருக்கு ரோகம் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது ஒரு கட்ட காலம் இருந்தாலும் 40 வயசு வரைக்கும் தான் இவருக்கு சனி மகா திசை. 45 வயசு வரைக்கும். 45க்கு மேல இவருக்கு புதன் திசை. புதன் சொல்லிட்டாலும் அலிகிரகம்தான். வயது முதிர்ந்த பெண்களுடன் தொடர்புகள் ஏற்படுத்தி இருந்திருந்தாலோ இந்த மாதிரி நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் நிறையவே இருக்கு. கலைத்துறையில பிரகாசிக்கணும்னு சொல்லக்கூடிய அமைப்புல நிறைய ரொம்ப நேரமும் ஏசி காத்துக்குள்ளேயே இருந்திருந்தாலும் இந்த நரம்பு நாடி நரம்பு பிரச்சனை இவருக்கு வரும் கேட்கறது விதி. பொதுவாகவே இவர் ஜாதகரை பொறுத்த வரைக்கும் ராட்சசன் கேட்கறது ஒரு கண்மை இருக்கு. ஆனா 35-40 வயசு வரைக்கும் தான் அவருடைய தன்மை. அதுக்கப்புறம் எல்லாரையும் அரவணைக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை உடையக்கூடிய ஜாதகக்காரு விஷால். பொதுவா விஷால் பேரு விஷால் கிடையாது, விஷால் கிருஷ்ண ரெட்டி இவருடைய பேரு. இவரு பிறந்தது சென்னையில பிறந்திருந்திருக்காரு. அதனால யோகங்கள்லாம் இவருக்கு ஒரு கட்ட காலத்துல ஒரு 40 வயசு 45 வயசு வரைக்கும் இருந்தது. இப்ப உடல்நலம் பாதிக்கிறதுக்கு உண்டான தன்மையை இவர் கூட பணிபுரியறவங்களோ இல்ல ஒரு பெண்ணுடைய சாப பாவமோ இவருக்கு இந்த நிலைமை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. 2025 பொதுவாகவே 3 பிரச்சனைகளை இவர் தத்தளிக்கணும். 1, கலைத்துறையில இவரு கூட பணிபுரியறவங்க யாராவது எவராது தொந்தரவு தொலை அதாவது சூனியம் கீனியம் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு இவருக்கு இப்பதான் எஃபெக்ட் ஆகும். இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தா உடல் சம்பந்தப்பட்ட நோய் நரம்பு சம்பந்தப்பட்ட நோய் இவரை தாக்கும் கேட்கறதும் விதி ஒரு பக்கம் இருக்குது. இருந்திருந்தாலும் இவருக்கு ஜென்மத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால ரொம்ப கவனமா இருக்கணும். உடல் நலத்து மேல ரொம்ப கேர் பண்ணணும். இப்படி முறையா கேர் பண்ணி தெளிவு பண்ணியிருந்தா இவர் வாழ்க்கையானது இன்னும் வருங்காலத்துல நல்லா இருக்கும். யோகங்கள் தரக்கூடிய தன்மைகளா வரக்கூடிய நேரங்கள் விஷாலுக்கு வரணும். நோய் நொம்பலம் இல்லாம சீக்கிரம் விடுபட்டு சகஜ நிலைமைக்கு மக்களோட மக்களா இருக்கக்கூடிய தன்மையும் நடக்கக்கூடிய நேரம் வரணும். விஷாலுக்கு எந்த குறையும் வரக்கூடாது. வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைக்கட்டும்.